விஜய் சாருடைய அரசியலில் சில பிரச்சனைகள், குழப்பங்கள், அவர் ஆட்சிக்கு ஆபத்து எதை விளைவிக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா? அண்ணாமலை அவருடைய ஜாதகம் அப்படின்னு பார்க்குறப்போ தொழிலில் அவர் வேலை பார்த்தக்கூடிய காலத்துலேயும் சரி, அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. இப்போ நம்ம விஜயகாந்த் போட்டிட்டாரு, தனித்து தான் போட்டிட்டார். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சுது. இப்போ சீமான் போட்டிட்டார், உள்ள எல்லா தொகுதியிலும் நான் தனித்து தான் போட்டிட்டார். இல்லை, இவருடைய ஜாதக பிரகாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வணக்கம். வணக்கம். ஜெம் டிவி இன்றைய ஆன்மீக அலசலில் புதிதாக வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தை தொடங்கியிருக்கும் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் IPS அதிகாரியுமான அண்ணாமலை பற்றி, அவரது இயக்கத்துக்கு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், அரசியலில் அவர் வெற்றி பெறுவாரா என்பது குறித்தும், அவரது ஜாதக ரீதியாக பிரபல ALB சோதிட நிபுணர் திரு மலையப்பன் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களின் ஜாதகத்தை துல்லியமாக கணித்திருக்கிறார்கள். அவர் கூறுவதை கேட்போம். ஜெம் டிவி ஆன்மீக நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைய தினம் சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே விஜய் சாருக்கு இப்போ முதலமைச்சராக நமக்கு இருந்திருக்கக்கூடிய அவருடைய ஜாதகம் ஏற்கனவே கணித்து 2024 பதிவு பண்ணப்பட்டது இதே ஜெம் டிவி தொலைக்காட்சியில். அதே மாதிரி அவர் கோட்டையை பிடிச்சு இப்போ ஆட்சியில் அமர்ந்திருக்கார். அது எனக்கு ரொம்ப, நம்ம சொன்ன விஷயம் நடந்திருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு பேரானந்தத்தை கொடுத்துருக்கு. என்னுடைய ஜோதிடம் என்னுடைய நம்பிக்கையை உறுதி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறது பெருமைப்படுறேன். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே விஜய் ஆட்சியை பிடிப்பார், தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படும் என்று கோடிட்டு காட்டியிருந்தீர்கள். அதன்படியே அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. விஜய் ஆட்சி அமைத்தார். ஆனாலும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார். 5 ஆண்டு காலம் அவர் ஆட்சியை முழுமையாக பூர்த்தி செய்வாரா, இல்லை இடையில் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படுமா என்று அரசியல் நோக்கர்களும் பொதுமக்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரது ஜாதக ரீதியின்படி அவர் ஆட்சியை முழுமையாக பூர்த்தி செய்வாரா என்பது பற்றி பதில் கூறுங்கள். தற்பொழுது இந்த விஜயுடைய ஜாதக பிரகாரம் தொடர்ந்து அதை ஆய்வு செய்யும்போது அவர் இந்த ஆட்சியை கண்டினியூவாக அவருடைய இந்த 5 வருடம் இந்த ஆட்சியை சிறப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஜாதகம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. அதுக்கு பக்கபலமாக அந்த உறுப்பினர்கள்லாம் இருந்து அந்த கட்சியை வழி நடத்துறதுக்குடைய ஆயத்தம் நல்லபடியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு தோல்வி அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை. ஆனால் பிரச்சனைகள்ங்கிறது எல்லா விஷயத்துலேயுமே இருக்கும். அதெல்லாம் சமாளித்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பரிபாலனை. அதில் ஜாதக ரீதியாக பார்க்குறப்போ அதுக்குரிய ஒரு ஆளுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் தொடர்ந்து அதை சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். ஆமாம், முழுமையாக ஆட்சியை அவர் நிறைவேற்றி மக்களுக்கு தேவையான பணிகளில் சிறப்பாக செய்வார். ஏன்னா இப்போ ஆட்சி எடுத்தோன்னுமே
உடனே அந்த விஷயமெல்லாம் ஏற்கனவே நான் சொன்னது தான், ஆட்சியில் வருவர், வந்து படிப்படியாக அந்த விஷயங்கள் தான் செய்வார். எடுத்தோம் கவுத்தோம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இது பெரிய விஷயம். அதனால மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் படிப்படியாக எடுத்து ஒன்றொன்றாக எடுத்து எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்குரிய ஆட்களை வச்சு அதெல்லாம் சரி பண்ணி இந்த ஆட்சியை நல்ல ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு ஸ்டடி பண்ணிடுவார். ஸ்டடி பண்ணி அது வந்து முழுமையாக கட்டுக்கோப்பாக இந்த ஆட்சியை வந்து சிறப்புடன் அதை வந்து வழிநடத்தி செல்வார். ஆயத்தான் அவருடைய ஜாதகம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லது, அது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததாக தற்போது தமிழ்நாட்டு அரசியலில் பேசு பொருளாக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கம் தொடங்கியிருக்கிறார்கள், பி த லீடர்ஸ். அந்த இயக்கம் தொடங்கிய 3 நாட்களிலேயே 13 லட்சம் உறுப்பினர்கள் அந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இவர் முதலமைச்சர் விஜய்க்கு இணையாக வருவாரா? இதில் இன்னொரு செய்தி குறிப்பிட்டாக வேண்டும். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் பூசம், ராசி கடகராசி, லக்கணம் கன்னி லக்கணம். அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, கன்னி லக்கணம். அவருக்கு இருக்கிற அதிகார பவர் இவருக்கும் ஜாதக ரீதியாக அமைந்திருக்கிறது, இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். மேலும் திரு அண்ணாமலையின் ஜாதகத்தின்படி கடந்த 1ஆம் தேதி குரு வந்து உச்சகத்தில் இருக்கிறார். அதனால் அவர் இப்போது இந்த புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். அதாவது ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சிக்கு அஸ்திவாரமாக அவர் இதை தொடங்கியிருப்பதாக கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவருடைய அரசியல் பங்களிப்பு எவ்வாறு அமையும்? மீண்டும் அரசியலில் வந்து அவர் வெற்றி பெறுவாரா? விஜய்க்கு போட்டியாக வருவாரா? சொல்லுங்கள். நன்றி. கே அண்ணாமலை அவருடைய ஜாதகம் அப்படின்னு பார்க்குறப்போ 4/6/1984 திங்கட்கிழமை மதியம் 1:17 கரூரில் பிறந்திருக்கார். அவருடைய ஜாதக பிரகாரம் ஆயில்ய நட்சத்திரம், 1ஆம் பாதம், கடகராசி, கன்னியா லக்னம். பிறக்கிறப்போ அவர் புத மகாதசையில் பிறந்திருந்தாலும் அதுக்கு பிற்பாடு கேது மகாதசை, சுக்கிர மகாதசை, சூரிய மகாதசை. இப்போது அவருக்கு நடக்கக்கூடியது சூரிய மகாதசை. சூரியன் அப்படின்னாலே அரசாங்கம் அப்படிங்கிறது ஜோதிட வாக்கியத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இந்த சூரியனுடைய ஒரு திசை தொடங்கியாச்சுனாலே இந்த அரசியலுங்கிற ஒரு விஷயத்தில் என்ட்ரி ஆகிறார். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாரதிய ஜனதாவில் பிஜேபி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2020 அந்த இயரில் வந்து 2020-21 வந்து அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து வந்தார். அதுலேருந்து தொடர்ந்து பிரசிடெண்ட்டாகவே தொடர்ந்து ஒரு 3 வருஷம் அப்படியே தொடர்ந்து இருந்திருக்கார். அவருடைய ஜாதகம் வந்து நான் பார்க்கக்கூடிய மெத்தேடு பாரம்பரியத்துக்கு தாண்டி ஒரு பரிணாம வளர்ச்சியில் இப்போ வரக்கூடிய இந்த ஜோதிடங்கிறது தான் ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். இதை வந்து பார்த்தோம்னா அக்ஷய லக்ன பద్ధதி ஜோதிட முறை. ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் அவங்களுடைய பிறப்பு லக்னங்கிறது வளர்ந்து வருது, மாற்றத்தை ஏற்படுத்தும். மாற்றம் மாறுறதுனால அவங்களுடைய குணாதிசயங்கள் செயல்பாடுகள்லாம் மாற்றத்துக்கு ஒரு விஷயமாக கருதப்படுறது. அப்படியே நம்ம லக்னத்தை கன்னியா லக்னத்திலேருந்து அப்படியே 10 வருடமாக அண்ணாமலை சாருடைய லக்னத்தை நகர்த்தி பார்க்குறப்போ இப்போ கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு முடிஞ்சு இப்போ மகரத்தில் அவர் வந்து லக்னங்கிறது போயின்னு. இந்த மகர லக்னத்தை அதிபதியாக கொண்டவர் தான் சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் வந்து அவருடைய ஜாதகத்துக்கு வந்து அனுகூலமாக உச்சஸ்தானத்தில் இருக்கார். துலாம் அப்படிங்கிற வீட்டில் பை பர்த் சார்ட்டில் இந்த துலாம்ங்கிற வீட்டில் வந்து அவர் வந்து உச்சபலம் பெற்று சிறப்பாக இருக்கார். அதனால இந்த 10 வருடமும் சிறப்பாக இருக்கும். அடுத்த 10 வருடமும் கும்ப லக்னம், அதுக்கு அதிபதியாக வரக்கூடியவரும் சனி பகவான் தான். அப்பாக இந்த தொடர்ந்து இந்த 20 வருட காலமும் சனியுடைய ஆதிக்கத்தில் தான் அவருடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மகர லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் கடகம்.
இந்த கடகம்ங்கிறது தான் அவருடைய ராசியாக இருந்தாலும் இப்போ குரு பகவான் அவருடைய சொக்ஷேத்திரம்னு அந்த சொக்ஷேத்திரம் இல்லை உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கார். அந்த 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து உச்சபலம் பெற்று அவருடைய ராசிலேயே நிற்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நம்ம ஜோதிடத்தில் எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்குறப்போ இவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக நல்ல ஒரு விஷயத்தை மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணம் ஏற்கனவே உடையது தான். அவர் தொழிலில் அவர் வேலை பார்த்தக்கூடிய காலத்துலேயும் சரி, இப்போ அவர் பிஜேபியில் இருந்து அவருடைய பணியாற்றின விஷயங்களும் சரி, இப்போ வந்து அவர் வந்து தனித்து ஒரு கட்சியை வந்து தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் வந்து அவருடைய இதை போயின்னு இருக்கு. அப்படி பார்க்குறப்போ இவருடைய தொடக்கம் அப்படிங்கிறது இப்போ தொடங்கியிருந்தாலும் இவருடைய கட்சி எப்போ அது வந்து உறுதி செய்யப்படும், இந்த கட்சி எப்போ வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு பார்க்குறப்போ என்னுடைய ஆய்வு பிரகாரம் 2029 நவம்பர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 2029 டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ள இவருடைய இந்த கட்சியுடைய பேர் வச்சு இந்த கட்சி இதுதான் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக ஏஎல்பி மூலமாக என்னால் வந்து அதை வந்து கணிக்க முடியுது. 2029 நவம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 2029 டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ள இந்த ஒரு விஷயங்கிறது நடக்கும். நடந்தாலும் மக்கள் வந்து இப்போ விஜய்க்கு வந்து ஒரு மக்கள் வந்து கூடியிருக்காங்க. எங்க ஏஜில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவரை வந்து முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய அண்ணாமலை சாருக்கும் இது போல் ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிருக்கேன். அப்படி பார்க்குறப்போ அவருடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கட்சியில் இருந்து அவர் எலெக்ஷனில் போய் நிற்கிறப்போ இவ்வளோ எதிர்பார்ப்பாக மக்கள் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாராங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருந்தது. இப்போ அவர் தனித்து வந்ததுனால பல கட்சிகளுடைய ஆதரவு வந்து மக்கள் அவங்களுடைய சொந்த அபிப்பிராயம் கட்சி சார்ந்து இல்லை, அவங்களுடைய இண்டிவிஜுவலாக வந்து அவர் ஒரு நல்ல ஒரு படிப்பு ஒரு நல்ல ஒரு படித்த உயர் அதிகாரியாக இருந்திருக்கார். நியாயமாக அவருடைய வாழ்க்கையெல்லாம் நடந்து இது வரைக்கும் அவர் நல்ல பேரோட இருந்திருக்கார். அப்படிங்கிறதுனால பல மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வியூவில் தான் இந்த 13 லட்சம் பேர் வந்து ஒரே நாளில் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதை தான் மெயினாக. அதாவது இந்த 13 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. முதலமைச்சர் விஜய் வந்து திரைப்பட பின்னணி உள்ளவர். கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்து அவருக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருக்கு இணையாக இளைஞர்கள் வந்து ஆதரவு கொடுப்பார்களா அப்படிங்கிறது ஒரு ஐயப்பாடு. அது இவர் அண்ணாமலை வந்து தனிப்பட்ட செல்வாக்கு அதிகரித்து கொள்ளலாம், அவர் கட்சி வளர்ச்சி பெறும். ஆனால் ஆட்சியை பிடிப்பதற்கு உடைய அளவுக்கு அவரால் செயல்பட முடியுமா? அவர் ஜாதகம் என்ன சொல்கிறது? ஜாதக ரீதியாக பார்க்குறப்போ அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது. அரசியலில் வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை மனப்பான்மையோடு பார்க்குறப்போ அவருக்கும் ஜாதகம் வந்து இந்த ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இப்போ அவருக்கும் டைம் வந்து தொடங்கியிருக்கு. சரி, இப்போ தொடங்கியிருக்குது. நீங்கள் சொன்னீங்க 28, 29வது ஆண்டு அவருக்கு அபரிதமான செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்போ ஆட்சி மாற்றம் ஏதாவது ஏற்பட்டு இவருக்கு வந்துட்டு முதலமைச்சராகவோ அல்லது மிகப்பெரிய அளவுக்கு அப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேறு வருது, அதில் போட்டிட்டு அபரிதமான எம்பிக்களில் வந்துட்டு வெற்றி பெறுவதற்கு எதுவும் வாய்ப்புகள் ஏற்படுமா? நீங்கள் கேட்ட மாதிரி அவருடைய விஷயம் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமாக தான் இப்போ வந்து அவருக்கு தொடங்கியிருக்கு. இந்த தொடக்கம் வந்து அவருடைய வெற்றியை வந்து குறிக்குமானா குறிக்கக்கூடிய அளவுக்கு இது வந்து சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த முதலமைச்சராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு 90% வரத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து முழுமையாக அடையுமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஆய்வில் வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம்.
இந்த அடுத்த இந்த 5 வருட காலம் எப்படியும் விஜய் சார் தான் இருப்பார். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு பிற்பாடு வரும்போது விஜயுடைய சாரும் அண்ணாமலை சாருடைய ஜாதகமும் ரெண்டும் ஒரு சமான நிலைக்கு வர்றதுனால 2 பேருடைய விஷயமுமே வந்து அதை சார்ந்து தான் இருக்குது. அதனால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் 2 பேருடைய ஜாதகத்துக்குமே அந்த ஒரு விஷயங்கிறது இருக்குது. அது வந்து நம்ம வந்து இவர் வருவார் வரமாட்டா அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணுறதுக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுங்கிறது குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். 2031 சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டிடுவார். அப்போ அவர் வந்து தனித்து போட்டிடுவாரா, கூட்டணி கட்சியோடு சேர்ந்து போட்டிடுவாரா, இல்லை கூட்டணி கட்சியோட போட்டுட்டா எந்த கட்சியோட சேர்ந்து போட்டிடுவார்? இல்லை, அவர் கூட்டணி கட்சியிலே விரும்ப மாட்டார். தனித்து தான் போட்டியிட போகிறார். தனித்து தான் அவருடைய செல்வாக்கு என்னங்கிறத அவரும் வந்து பார்க்க போகிறார். தனித்தே இருந்து தான் அவர் கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சியை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் வந்து ஆணித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஜாதக கணிப்பாக இருக்குது. ஏன்னா அவர் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விருப்பம் இருக்காது. தனித்து நம்மளே இருந்து எவ்வளோ தூரம் அதை வந்து நம்மளால் அதை நிர்வாகம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவருடைய ஜாதகங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், அண்ணாமலைக்கு வந்து நடிகர் ரஜினிகாந்த் வந்து ஆதரவு கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு அண்ணாமலை வந்து செய்தியாளர்களுக்கு நேர்காணல் கொடுத்த போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ரஜினிகாந்த் வந்து என்னை வந்து அவர் கட்சி தொடக்கும் போது என்னை வந்துட்டு சேருமாறு அழைத்தார். ஆனால் நான் வந்து பாரதிய ஜனதா முக்கிய பிரமுகர்கள் நான் வந்து உங்கள்கிட்ட சேர்றேன்னு சொல்லிட்டேன். அதனால் என்னால் வாக்குறுதியை மீற முடியல. அதனால் நான் அங்கே சேர்ந்துட்டேன். ரஜினிகாந்துக்கு வந்து இருக்கும்போது அவர் அரசியல் தொடங்கலை, அவர் உடல்நலம் தான் அவருக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னார். இவர் கட்சி தொடங்குறதா அறிவித்த 3 நாட்களுக்கு பிறகு ரஜினிகாந்துடைய மனைவி திருமதி லதா ரஜினிகாந்த் அது வந்து ஒரு மக்கள் மேடை என்ற ஒரு அமைப்பை வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த அமைப்பில் வந்து யார் வேண்டுமானாலும் வந்து சேரலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்துக்கு அண்ணாமலைக்கு நல்ல ஒரு சுமூக உறவு இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு அளிப்பாரா, இல்லை தன்னுடைய மனைவிக்கு ஆதரவு அளிப்பாரா, இல்லை காலப்போக்கில் 2 பேரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நான் இவருடைய ஜாதக பிரகாரம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தனித்து தான் இருந்து அதை வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு தான் அவர் இருக்கார். பிற கட்சிகள் வந்து சேரறதுக்கு வந்து அவர் வந்து ஓகே சொல்கிறதுக்கும் ரெடியாக இருக்கார். இவர் வந்து கூட்டணியை போய் சேர்ந்து நம்ம சேர்ந்து கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு சொல்லி இவர் போய் அங்கே நிற்க மாட்டார். இவர் நிற்க மாட்டார். ஆமாம் ஆமாம். மிச்ச பேர் வந்து நாங்கள் உங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சுக்கிறோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்பில் ரஜினிகாந்த் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய இது கூட அது மாதிரி வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஆனால் ரஜினிகாந்த் வந்து வெளிப்படையாக ஆதரவு வந்துட்டு கொடுக்கறது மாதிரி இருக்காது. அதுபடி இவருக்கு வந்து பிற பப்ளிக்லேருந்து ஆதரவுகள்லாம் நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த சப்போர்ட்டிங் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிரகங்கள் படி வந்து இப்போ குரு உச்சத்தில் இருக்காரு, இப்போ சனி வந்து உச்சத்தில் இருக்காரு, நல்ல இது பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த கிரக அமைப்புகள் படி பார்க்கும்போது பலவிதமான நல்ல பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு வந்து அவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இருக்கு அதெல்லாம் இருக்கு. ஏன்னா ஜாதகம் வந்து அவருக்கு வந்து நல்ல சிறப்பான ஒரு அமைப்பிலே இருக்கிறதுனால அவருக்கு வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து அவர் கூட்டணிக்கு சேர மாட்டார், தனியாக தான் நிற்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ விஜய் வந்துட்டு நிறைய பேர் வந்து கூட்டணியை வந்து கேட்டாங்க, இல்லை பிஜேபி வந்துட்டு அங்கெல்லாம் டெல்லியிலலாம் கூட்டு போய் அமித்ஷாலாம் பேசினார். ஆனால் அவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார், தனித்து தான் போட்டிட்டார். அவர் தனித்து போட்டிட்டார்னா அவருக்கு பேக்ரவுண்டு வந்து சினிமா இருந்தது.
கோடிக்கணக்கான இளைஞர்கள் அவங்க பின்னால் இருந்தாங்க. தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லி இது பண்ணி போட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திச்சு. இப்போ அந்த அளவுக்கு அவரோட கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலைக்கு வந்து எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது? ஒன்று வந்து உறுதி, அவருக்கு வந்து ஓரளவு செல்வாக்கு இருக்குது. போன பார்லிமெண்ட்டு பாரதிய ஜனதாவினுடைய கட்சியினுடைய வளர்ச்சியில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு. ஓரளவு குறுகிய அளவில் தான் அவருக்கு செல்வாக்கு இருந்த கட்சியே போன பாராளுமன்றத்தில் 11% ஓட்டுக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு பண்ணார். இப்போ இந்த சட்டசபை எலெக்ஷனில் அதை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியல. 2-3% ஏதோ குறைஞ்சி போச்சு இருக்குது. ஆனால் இது அவர் வந்து தனித்து போட்டிட்டாருன்னு சொன்னால், இப்போ நம்ம விஜயகாந்த் வந்து போட்டிட்டார், தனித்து தான் போட்டிட்டார். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சுது. அடுத்த பிறகு ஏடிஎம்கேல வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ஜெயலலிதா கூட போயிட பிறகு தான் 27 தொகுதியில் வந்து எம்எல்ஏ ஆனாங்க. இதே நிலைமை வந்து அண்ணாமலைக்கும் வராதுங்கிறது என்ன நிச்சயம்? இல்லை, அவர் ஜாதகப்படியே. ரெண்டாவது, இப்போ உள்ள பணபலம், படைபலம், தொண்டர்கள் பலம் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அவர் வந்து நான் தனித்து போட்டிடுவேன், நான் இந்த மக்களுக்கு வந்து நல்ல சேவை செய்வேன், கூட்டணி ஆட்சியை வந்து நான் அதாவது அது என்னது குடும்ப ஆட்சியை எதிர்ப்பேன் வைப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சீமான் வந்து போட்டிட்டார், உள்ள எல்லா தொழிலையும் நான் தனித்து தான் போட்டிடுவேன் போட்டிட்டார். அவரால் என்ன ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சுது? ஏதோ ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல. அதனால் அது எப்படி அவர் வந்துட்டு ஒரு கட்சிங்கிறது வந்துட்டு ஒரு பேரளவுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டு கட்சியை தொடங்கினாங்க. அதனால வந்துட்டு சோபிக்க முடியல. அந்த அளவுக்கு இல்லாமல் கூட்டணியோடு சேர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குங்கிறீங்க. ஆமாம் ஆமாம். எல்லாம் ஏன் கூட்டணிங்கிற விஷயத்தில் வந்து 2 விதமாக நான் அதை பார்க்குறேன். ஒன்று வந்து தானாக வரக்கூடியது, ஒன்று நம்ம தேடி போகிறது. இவர் தேடி போகிறதுல வந்து அபிப்பிராயப்படல. யார் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. அது மாதிரி தான் அவருடைய கூட்டணிங்கிறது இருக்கும். சரி, இப்போது விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர் போட்டிட்டா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது தனித்து தான் போட்டிடுவாரா? ஆமாம் ஆமாம் ஆமாம். யாருக்கும் கூட்டணிலாம் வைக்க மாட்டார். அவருடைய ஜாதக பிரகாரம் நம்ம பார்க்குறப்போ சில விஷயங்கள் வந்து அவருக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறாக தான் இப்போ அவருடைய ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது. இந்த மக்கர லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது நல்ல ஒரு மகத்தமான ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை அவருக்கு கொடுக்க போகிறாரு. ரெண்டாவது, இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய தசை வந்து சூரிய மகாதசை. அதில் புக்தியாக நடக்கக்கூடியது செவ்வாய் புக்தி. இந்த செவ்வாய்னாலே ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த சூரியன்கிறது வந்து அரசாங்கம், ஆளுமைங்கிறது அதனுடைய பதவி. அதனுடைய காலகட்டமாக தான் இப்போ அவருடைய ஜாதகங்கிறது இயங்கின்னு இருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாயோடைய ஒரு புக்தி நடக்கிறது. அதுக்கு பிற்பாடு வரக்கூடியது இந்த சூரிய மகாதசையில் ராகு புக்தி தொடங்க போகிறது. ராகுனாலே பிரம்மாண்டம்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே விஜய் சாரோட ஒரு விஷயத்தில் சொல்கிறப்போ. அதே மாதிரி இவருக்கு வந்து வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து இன்னும் ஒரு அடுத்த லெவல் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும், இன்னும் மேற்கொண்ட இவருடைய கட்சியுடைய ஒரு விஷயம் வந்து இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கூடிய ஒரு ஆயத்தமான ஒரு விஷயத்தெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும். இந்த வருடம் அக்டோபர் மாதத்துலேருந்து அது நடக்கும். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி வருது, அப்போது அதன் பிறகு வந்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா? இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து நவம்பர் 13ஆம் தேதி தொடங்குது. நவம்பர் 13ஆம் தேதி ராகு பகவான் கேது பகவான் வந்து பார்த்தோம்னா, இந்த ராகு வந்து கும்பத்துலேருந்து மகரத்துக்கும், அதே போல் சிம்மத்துலேருந்து கர்க்கடகத்துக்கு கேது பகவானும் ஒரு மாற்றம் வர்றதுனால இந்த ராகு கேது பயிற்சியும் வந்து அவளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக நடக்கும் அப்படிங்கிறது அதுவும் நம்ம சொல்லலாம். இந்த குரு பயிற்சி இப்போ நமக்கு தொடங்கி இப்போ நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் இந்த 27/5/2026 இந்த குரு பயிற்சி மிதுனத்துலேருந்து கர்க்கடக ராசிக்கு பிரவேசம் ஆகியிருந்தால் கூட இப்போது இந்த வருடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து
2026. குரு பயிற்சி வந்து கர்நாடகத்திலேருந்து திரும்பி சிம்மத்துக்கு அதிசாரம் போகிறாங்க. அதிசாரம் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி டிசம்பர் 22 வக்கரகதி ஆகி திரும்பி வந்து சிம்மத்துக்குலேருந்து கடகத்துக்கு வந்துடுறாரு. யாரு? அந்த குரு பகவான். அவர் மொத்தமே டியூரேஷனே ஒரு வருஷம் தான். ஆமா, இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மே 27 தொடங்கி அக்டோபர் மாசம் 5 மாசம் கடகத்துல இருக்க. அப்புறம் இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த சிம்ம ராசியில இருக்கு. திரும்பி சிம்ம ராசிலேருந்து திரும்பி ரிவர்ஸு அந்த அவருடைய கர்க்கட ராசிக்கே அவர் வந்து திரும்பி வக்கரகதி அடைகிறார். இப்போ இந்த ஒரு காலகட்டம் நடக்கும்போது விஜய் சாருடைய அரசியலில் சில பிரச்சனைகள், குழப்பங்கள் இந்த குரு பயிற்சி அதிசாரம் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். அதை கடந்து வந்துருவாரு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது சமாளிக்கக்கூடிய அளவாக இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாச்சுன்னா, எங்கே நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்கேட்டு போச்சு வச்சுதுன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிக்காரங்களையே ஆட்சிக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்க கூட்டணி கட்சிக்காரங்களையே வந்துட்டு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த எதிர்ப்புகள்லாம் எப்படி இருக்கும்? அவர் ஆட்சிக்கு ஆபத்து எதை விளைவிக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா? இல்லை, எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அவர் எடுத்து செல்வார் ஆட்சியை. எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். அதுக்கு உடைய விஷயமெல்லாம் அவரே எடுத்து அதை சரி பண்ணிடுவார். இவர் இப்போ அவருடைய ஜாதக ரீதியாக இப்போ வந்துட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் வந்துட்டு சேர்ந்துட்டாங்க. இப்போ அதுக்கு இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தல் வரும்போது இவர் போட்டியிட்டாச்சுன்னா அதுக்கு வெற்றி வாய்ப்பு முன்பை போல இருக்குமா, இல்லை அது மாறுதலாக இருக்குமா? இல்லை, முன்பு போலவே இருக்கும். அதை கூட சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதுலேயும் அவர் வந்து கூட்டணியெல்லாம் எதுவும் சேர்த்து மாட்டார், தனியாக தான் போட்டி விடுவார். சேர்க்க மாட்டார். இதுவும் தனிச்சே தான் போட்டியிடுவார். நம்ம வந்து 2024 ஜூன் 17 அவருடைய ஜாதகம் நான் ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணுது வருவார் அப்படின்ட்டு. சரி. அதே போல் அவருடைய ஜாதகத்தை நான் திரும்பி அதை வந்து கணிச்சிருக்கேன். இந்த 5 வருட காலம் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும், ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா, இல்லை சிறப்பாக அவருடைய ஆட்சியை நல்லபடியாக கொண்டு போவாரா அப்படிங்கிற ஒரு ஆய்வு பார்க்குறப்போ அவருடைய பிறப்பு லக்னம் கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் அந்த லக்னத்தை நகர்த்தி கொண்டு போகும்போது இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னம் போயிட்டு இருக்கு. இந்த கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி வந்து சனி பகவான் தான். அந்த சனி பகவான் வந்து அவருடைய ஜாதகத்தில் அனுகூலமாக இருக்கு. மித்ரஸ்தானம்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் சிறப்பாக இருக்க. அதனால இந்த 10 வருட காலமும் அவருக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அந்த அக்ஷய லக்னம்னு சொல்லக்கூடிய ஏஎல்பி லக்னத்திலேயே குரு பகவான் இருக்கார். ஜாதகத்தில் கும்பத்திலேயே இருக்கார். அவருக்கு வந்து கன்னியா லக்னம் தானே? கன்னியா லக்னம். ஆமாம். இந்த ஏஎல்பி லக்னம் 10 வருடம் லக்னத்தை நகர்த்தி கொண்டு போகும்போது இப்போ கும்ப லக்னங்கிறத அவருடைய லக்னமாக நாங்கள் கருதுகிறோம். அப்போ உங்களுக்கு ஆட்சி தொடரும். அடுத்த 2031 நடக்கக்கூடிய ஆட்சியிலையும் அவரே வருவாரா? வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ நீங்கள் இவர் அண்ணாமலையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. அதான் 2 பேருக்குமே 90% இருக்கு. 90% இருக்கு. 2 பேருக்கும் 90% இருக்கு. அது எப்படி வந்து லாஸ்ட் மினிட்ல எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் ஆய்வு பண்ணும்போது இன்னும் டைம் இருக்கு இல்லையா? சரி. அப்போ நமக்கு கிரகங்கள்லாம் சில மாற்றங்கள்லாம் இருக்குது. அவங்க ஜாதகத்துக்கு அது மாறும்போது அந்த காலகட்டத்தில் அதை வந்து நம்ம துல்லியமாக இவங்க தான் வர முடியுங்கிறத அப்போ கணிக்க முடியும். இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருக்கிறதுனால அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போ இந்த 5 வருஷம் அவருக்கு நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சிக்கு எந்த ஆபத்து வராது. ஆட்சிக்கு ஆபத்து வராது. அப்படி எது வந்தாலுமே அவருக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. அதே போல் அண்ணாமலை சார் வந்து அவருடைய கட்சி ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2029 நவம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 2029 டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ள நிச்சயமா அவருடைய ஒரு இது தொடக்கம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இந்த நல்ல விரிவாகவும் விளக்கமாகவும் திரு அண்ணாமலை அவர்கள் ஜாதகத்தை பற்றியும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஜாதகத்தை பற்றியும் துல்லியமாக விளக்கமாக கூறினீர்கள். ஜெம் டிவி நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.